வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இலவசம் கொடுத்தாங்க, இப்ப கொஞ்சம் பேர் மாத்தி பரிசுன்னு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இலவசமோ பரிசோ மக்களை போய் சென்றடைதல அதை வரவேற்கத்தக்கது தானே. எப்படி வரவேற்க முடியும்? 75 ஆண்டு காலம் ஆயிடுச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி. இன்னும் கையேந்திர லெவல்ல தானே இருக்குன்னு வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதா? இதை நீங்க யோசித்து சொல்லுங்க. மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு 20 ஆண்டு காலம், திமுக ஒரு 22 ஆண்டு காலம், அதிமுக ஒரு 33 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 75 வருஷம் இவங்களே ஆட்சி செஞ்சுட்டாங்க. இன்னும் பரிசு பொருள் கிடைக்கும் அல்லது இலவசம் கிடைக்கும்னு கையேந்திர அளவுக்கு வச்சிருக்காங்கன்ட்டு நம்ம பார்ப்பதா அல்லது சென்றடைதுன்னு சந்தோஷப்படுறதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மைதான், இருந்தாலும் வாங்கி கொண்டாடுறான்றது சந்தோஷம் தானே. கரெக்டுங்க. நீங்க சொல்றது சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது அந்த ஒரு நாள் பொங்கலுக்காக பரிசு பொருள் கொடுக்குறாங்க, அதை வாங்கி பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்கன்றதெல்லாம். ஆனா இத சில ஆண்டுகள் நிறுத்திட்டீங்கன்னா மக்கள் மனசு எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த வருஷம் இவங்க தரல, என்னமோ இதுதான் மக்களுடைய மிக முக்கியமான விஷயமா அவங்க மனசுக்குள்ளே போட்டுடுறாங்க. இந்த வருஷம் இவங்க தரல அப்படின்னு ஒரு பொங்கி எழுறாங்க, போராட்டம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது யாரு? ஏங்க, கஜனால இருக்கும்போது தர்றாங்க, இல்லாதப்போ தரல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசலாமா? சரிங்க, உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரதா வச்சுக்கோங்க. கஜானால இருக்கும் போது தராங்க, இல்லாதப்போ தரல. சரி, அது ஒரு வகையில் நியாயமா வச்சுக்கலாம். இருக்கும் போது தராங்கன்னு சொல்றீங்கல்ல, கஜானால எப்போ பார்த்தாலும் பட்ஜெட்டு கணக்குப்படி இல்லைங்க. அதுதான் உண்மை. எந்த பட்ஜெட்லயும் பற்றாக்குறை தான் வருது. அப்புறம் எப்படி கஜானால இருக்கும்? சரி, அப்படியே ஒரு வேளை இருக்கு நீங்க சொன்னா அது பல நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு, மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு, கல்விக்காக பயன்படுத்த வேண்டியிருக்கு, விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு, மருத்துவத்துக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு, தொழில்துறைக்கு பயன்படுத்த வேண்டிய, அதுக்கெல்லாம் பயன்படுத்தாம இந்த ஒரு நாளுக்கு இது எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஸ்தம்பித்து போகாதா அல்லது முன்னேற்றத்துக்கு தடையா இருக்காதா? நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறீங்க, சரியா கூட இருக்கட்டும். கொடுக்கறத சரின்றீங்களா தப்புன்றீங்களா? நீங்க தப்பா சரியா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா சரி அப்படின்னா இவ்வளவு நேரம் வாதம் பண்ண நானே இவ்வளவு நேரம் வேணாம் கொடுக்க கூடாதுல ஏழை மக்கள் என்ன சொல்லுவாங்க, கொடுக்கறது கூட இவனுக்கு இருக்கு அதனால இவன் சந்தோஷமா கொண்டாடுவான், எங்களுக்கு இல்லைன்னவங்க. ஆனா அந்த டாபிக் உள்ள போல ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்க. இது எங்கிருந்து பணம் வரப்போகுது, எந்த வழியா வரப்போகுதுன்றத தாக்கல் பண்ண முடியுமா? அது எந்த அரசா இருக்கட்டுங்க, ஆட்சி செய்தவர்கள், செய்பவர்கள், நீங்கள் செய்பவர்கள், யாரு வேணா இருக்கட்டும். இப்ப அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்கல்ல, கிட்டத்தட்ட ரேஷன் கார்டு 2 கோடி பேருக்கு இருக்கு, குறைஞ்சபட்சம் 2 கோடி பேருக்கு இருக்கு. இப்ப 2 கோடி ரூபாய், 1 ரூபாய் கொடுத்தா, நான் சொல்றது வெறும் 1 ரூபாய் கொடுத்தா 2 கோடி ரூபாய் எங்க இருந்து வரப்போகுது? அதை எப்படி கொடுக்க போறீங்க? அது எங்க இருந்து வரப்போகுதுன்னு கேட்கறது தான். ஏன்னா ஆல்ரெடி பற்றாக்குறை இருக்கும் போது இது எங்கிருந்தோ வந்தாதான் கொடுக்க முடியும், இல்லை இதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியும். அதை எப்படி வர வைக்க போறீங்க பணத்தை? சரி, ஏதோ ஒரு வகையில வர வச்சிட்டீங்க, இப்ப கொடுத்துட்டீங்க, அந்த செலவை எப்படி சரி கட்ட போறீங்க? இதுக்கு பதில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ இத வரி வாயிலாக மறுபடியும் நம்ம தள்ளதான் திணிப்பாங்க. ஒரு பற்றாக்குறை, நான் சொல்றது 1 ரூபாய், ஒரு கரும்பு, வெல்லம், திராட்சை இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு பேக்கு எவ்வளவு வரும் யோசித்து பாருங்க. அப்போ பல கோடி ரூபாவை நீங்க பரிசு பொருளா கொடுத்துடுறீங்க. இது எங்கிருந்து எடுக்க போறீங்க? அது சொல்றாங்களா? எந்த அரசாவது கிட்டோம், நான் எந்த அரசையும் எதிர்த்தெல்லாம் பேசுறேன், யார் வேணா ஆட்சி பண்ணிட்டாங்க, நாங்க இதுல வர வச்சுதான் இதை கொடுக்க போறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வர்றது எப்படின்னே தெரியாது. அல்லது இருக்கிற கஜனா எது வேற நலத்திட்டங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த நலத்திட்டம் கிடப்பில போட போறீங்க. இதுதான் உண்மை. இல்லைன்னா இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டீங்க, சரிங்களா? கொடுத்துட்ட அப்புறம் யார் மூலியமா வர வைக்க போறீங்க? ஏதோ ஒரு வழியில வரணுங்க. பணத்தை சும்மா கொடுத்துட்டு இருக்க முடியாது. உலக வங்கியில நீ கடன் வாங்கணும், இல்ல மத்திய அரசு கிட்ட கடன் வாங்கணும். அப்போ தமிழ்நாடு திருப்பி கடன் கடன் சுமை ஏறி இருக்கும். ஒண்ணு இல்ல, நான் அங்கெல்லாம் கேட்கல, ஏற்கனவே நம்ம நிறைய கடன் வாங்கிட்டோம், தரமாட்டாங்கன்னா வரி சேர்க்கணும். அப்ப எதுல வரி போட முடியும்? ஆல்ரெடி எல்லாத்திலையும் வரி போட்டு வச்சாச்சு. இப்போ விலைவாசி உயரும், அல்லது பால் விலை உயரும், அல்லது மின்சார கட்டணம் உயரும், அல்லது பஸ் கட்டணம் உயரும். இப்படி ஏதோ ஒண்ணு உயர போகுது. இன்னைக்கு மக்கள் ஆஹா நமக்கு இலவசம் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டாலும் நாளைக்கு 1 மடங்கு கொடுத்துட்டு 100 மடங்கு மக்கள் கிட்ட தான் வாங்க போறாங்க. இதுல ரேஷன் கார்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 2 கோடினா பயனடைகிறது ஒரு 7 கோடியா இருக்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்துல 5 பேர் 6 பேர் அப்படின்னா கூட ஒரு 6-7 கோடி பேர் பயனாளர்கள். அந்த 6-7 கோடி பேரும்
பயணம் செய்தால், அல்லது எதுல வரி அதிகமாக்குறாங்களோ அல்லது விலைவாசி எதுல உயருதோ அது மூலியமா அந்த 7 கோடி பேரும் கட்டதான் போறாங்க, கொடுக்கதான் போறாங்க. அது ஒரு தடவையோ கொடுத்துட்டு முடிய போறது இல்லை. எப்பா பொங்கல் கொடுத்துட்டு அதனால இது ஒரு தடவை கொடுங்கன்னு வாங்க போறது இல்லை. வரின்னு விதிச்சாச்சுன்னா ஆண்டு காலத்துக்கும் அது அப்படியே நிலைச்சு போயிடும். அப்ப உங்களுக்கு தேவையான ஒரு 20 கோடியோ 30 கோடியோ ஒரு தடவை உள்ள வச்சுட்டு வரி போட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்துக்கினே இருக்கும். அப்ப நீ சின்னதா ஒண்ணு கொடுத்துட்டு பெருசா எங்க கிட்ட வாங்க போற. இது யாரும் மக்கள் உணர்றது இல்லை. ஏன்னா உணர்ற அளவுக்கு மக்களுக்கு ஒரு நேரமின்மை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலுக்காவது கொடுத்தாங்களா போடா அப்படின்னு நினைக்கிறோமே தவிர இதனால பின்விளைவு என்னன்றது தெரியல. சரி, நாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் இது மூலியமா தான் வருமானம் ஈட்ட போகிறோம், இதை வைத்துதான் கொடுக்க போறோம் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. எந்த கட்சினா கிட்டங்க டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. ஒரு நலத்திட்டம் கொடுத்தால் அது இதில் தான் ஈட்டுகிறோம், இதன் மூலமாக தான் கொடுக்கிறோம்னு சொல்ல முடியுமா? நலத்திட்டம் கொடுப்போம்னு சொல்றீங்களா? நீங்க எதுல வருமானம் வரப்போகுது, எப்படி தர போறீங்க? இதுக்கு பதிலே இல்லையே. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. நம்ம இலவசம் கொடுத்தா, பரிசு கொடுத்தா, சலுகை கொடுத்தா என்ன, இதை திருப்பி உங்ககிட்ட வாங்க போறாங்க. ஏன் மறந்து போறீங்க? கட்டணம் ஏறிச்சுன்னா நம்மளே புலம்புவோம். ஐயோ பஸ் விலை ஏற்றிட்டாங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, வேலை கிடைக்கல, தரமான கல்வி இல்லை, தரமான மருத்துவம் இல்லை, தரமான விவசாயிக்கு எந்த உதவியும் செய்யல. புலம்புறதும் நம்ம தான், கொடுக்கறத வாங்கிக்கிறதும் நம்ம தான். இதை புரிய வைக்க வேண்டியது ஆட்சியாளர்களுடைய நிலைமையும் கடமையும் நினைச்சாங்கன்னா நமக்கு புரியும். எப்பா இலவசம்லாம் வேணான்னு நம்ம ஒண்ணு வாய் திறந்து சொல்லலாம். நமக்கு எதுவுமே தெரியாதால இலவசம் வாங்குறதுக்கு காரணம் என்ன நமக்கு தெரியுது இல்லை. அப்ப தெரியப்படுத்தினா, எப்பா உங்களுக்கு இலவசம் தரேன், தரமாட்டேன்னு சொல்லல, தரேன், இல்ல பரிசு பொருள் தரேன், ஆனா அதை இப்படிதான் வர வைக்க போறேன், இப்படிதான் கொடுக்க போறேன்னு சொல்லி பாருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுக்கு வேணாங்க ஐயா, எங்களுக்கு இலவசமே வேணாம், பரிசு பொருளும் வேணாம், எங்களுக்கு ரேட் ஏற்றாம இருந்தா போதும், டெய்லி நாங்க கஷ்டப்பட முடியாது, வாங்குற சம்பளம் இது ஏற்கனவே இழுப்பறியில இருக்கு, பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுல இது வேறையா அப்படின்னு அதாவது யோசனை பண்ணவாவது தொடங்குவாங்கன்றது என்னுடைய கருத்து. இப்போ அப்படிலாம் கொடுத்தாதான் ஓட்டு போடணும்னு மக்கள் அரசியல் வச்சிருக்காங்க. மக்கள் அரசியல்வாதி அப்படி வச்சது இல்லைங்க, அரசியல்வாதி தான் மக்கள் அப்படி வச்சிருக்காங்க. ஓட்டுக்கு பணம் வேணும், இலவசம் வேணும், அப்பதான் ஓட்டு போடுவோன்ற நிலைமையில யாரும் இல்லை, அப்படி உருவாக்கிட்டாங்க. இப்ப அந்த நிலைமைக்கு மாறுறவனு எப்படி தெரியுதுன்னா, கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம் மக்கள் சொல்றதா நீங்க பிம்பம் தான் உருவாக்குறீங்க. முதல்ல ஓட்டு காசு கொடுத்தது யாரு? அரசியல்வாதிக்கு தான். மக்கள் போய் நீங்க பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவது யாருமே சொல்லல, இலவசம் கொடுத்தாதான் ஓட்டு போடுன்னு சொல்ல. நீங்க இதை பழக்கப்படுத்திட்டு இப்ப மக்களுடைய மனோநிலை அப்படி இருக்குன்னு சொல்ல வர்றது மிகப்பெரிய தவறு. அது அரசியல்வாதிகள் தான் உருவாக்கிங்களே தவிர மக்கள் உருவாக்கலங்க. இலவசமும் பரிசு பொருளோ கொடுக்காம ஒரு ஆட்சி செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. எப்படின்னா எல்லா மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்திடுங்க, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறது என்னன்னா மக்கள் இப்படியே இருக்காங்க இப்படியே இருக்காங்க, அவங்கள மேம்படுத்திட்டீங்கன்னா இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் வராது. அப்ப அவனுக்கு நல்ல வேலை இருக்கணும், நல்ல கல்வி இருக்கணும், இலவச மருத்துவம் இருக்கணும், விவசாயிக்கு எல்லா சலுகை இருக்கணும், நெசவாளிக்கு சலுகை இருக்கணும், தொழில் வளர்ந்து இருக்கணும். இப்படி எல்லாம் வளர்ந்துருச்சுன்னா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவன் உழைச்சி அவனுக்கு தேவையானது அவனே வாங்கிப்பான். இதுதான் நிதர்சன உண்மை. நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன கருத்து நியாயமா இருந்தாலும் மக்கள் ஏத்துப்பாங்களான்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நன்றி.